அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு தேதி ஒரு செய்தி நிகழ்வில் ஒரு செய்தியை ஒன்று படிச்சுட்டு இருக்கிறோம். பள்ளி பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம். அப்படி படிக்கிறப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொன்று தேட ஆரம்பிக்கிறோம். அதுவும் நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அதோடைய தொடர்ச்சியாக இன்னொன்று தேட கண்டுபிடிக்கிறப்ப ஒரு செய்தியை கண்டுபிடிச்சோம். ஸோ அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசுகிறதுக்காக இந்த காணொலியில் வந்திருக்கிறோம். என்ன அது அப்படின்னா, நாம் படிக்கிறப்ப என்ன படிக்கிறோம்னா, தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை படிக்கிறோம். ஏன் அது கிடைத்த பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு இலக்கண நூல் இருந்திருக்கு. சரி, அந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகத்தியம் அப்படிங்கிற புத்தகத்தை அகத்தியர் தான் எழுதினாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் ரெண்டும் கடல்கோளால் அழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இடைச்சங்கத்தில் எழுதப்பட்ட தொல்காப்பியம் மட்டும் நமக்கு கிடைச்சது. இடைச்சங்கம்னா இரண்டாவது தமிழ் சங்கத்தில் எழுதிய தொல்காப்பியம் மட்டும் கிடைச்சிச்சு. சரி, இப்படி இந்த விஷயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த எழுத்து அப்படிங்கிறத முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க, அதை புத்தகத்தில் எழுதணும் அப்படிங்கிறத யாரு கண்டுபிடிச்சாங்க, அப்படி புத்தகத்தில் எழுதணும் அப்படின்னம்னா தமிழில் வெளியான முதல் புத்தகம் என்ன? ஸோ இதற்கான இதையும் பார்க்குறப்ப பள்ளிப்பாட புத்தகத்திலேயே இருக்குது. என்ன அப்படின்னா, எழுத்துக்களை முதலில் எழுத ஆரம்பித்தது கண்டுபிடித்தது சுமேரியர்கள் தான் அப்படின்னு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. ஸோ சுமேரியர்கள் தான் முதல்ல எழுத்துக்களை கண்டுபிடித்தார்கள். சரி, அப்படின்னா எழுத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் எழுதணும்ல, எதில் எழுதினார்கள்? சரி, எதில் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வெட்டுக்களில் எழுதியிருக்கிறார்கள், பனை ஓலைகளில் எழுதியிருக்கிறார்கள், மரங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எழுதப்பட்டது அப்படின்னா அசோகர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் கல்லில் எழுதிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு எதில் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா மண்ணில் எழுதியிருக்கிறார்கள், மரங்களில் எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றியான நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்கல. அசோகரை பற்றி படிக்கிறப்பத்தான் பாறை தூண் கல்வெட்டுக்கள் அப்படின்னு படிக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக அசோகருடைய 2வது பாறை தூண் கல்வெட்டையும் 13வது பாறை தூண் கல்வெட்டையும் படிக்கிறோம். ஏன்னா அது இரண்டும் தமிழர்களை பற்றி பேசுது. சேர சோழ சத்திய புத்திரர்கள் மற்றும் கேரள புத்திரர்கள், சரிங்களா? அந்த கேரளா சத்திய புத்திரர்கள் என்றால் கேரள பகுதியை ஆட்சி செய்தவர்கள். இவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை சுதந்திரமாக ஆட்சி செய்தார்கள் அப்படின்லாம் அசோகருடைய கல்வெட்டு பேசுது. அப்படின்னா கல்லில் எழுதியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் தான் நம்மளுடைய தமிழ்ல இலக்கியங்களை படிக்கின்ற போது ஊவேசாவினுடைய அருமை தெரியுது, தாமோதரம் பிள்ளையை பற்றி தெரியுது. இருவரும் ஓலைச்சுவடிகளை தேடியே அலைகிறார்கள். ஏன் ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்தார்கள்? நாம் பார்க்குறோம், கல்வெட்டுக்கள்ல எழுதினாங்க, செப்பு பட்டயங்கள்ல எழுதப்பட்டது, பனை ஓலைகளில் எழுதப்பட்டது. அந்த பனை ஓலைகளில் எழுதப்பட்டது தான் இலக்கியங்கள். செப்பு பட்டயங்களில் பெரும்பாலும் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்த நிலக்கொடை, தானமாக அளிக்கப்பட்ட நிலக்கொடையை பற்றி தான் அதில் எழுதியிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த பனை ஓலைகளில் எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள் அனைத்தையும் நூலாக அச்சு பதிப்பித்து வெளியிட்டது தான் ஊவேசா அவர்கள். அதனால்தான் அவரை தமிழ் தாத்தா என்று நாம் கொண்டாடி தீர்க்கிறோம். அப்படி கொண்டாட்டத்திற்கு உரியவர் தான் அவர். நாம் இன்றைய கையில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்மளுடைய முன்னோடிகள் எழுதிய சங்க இலக்கிய புத்தகங்களை நம்மால் எடுத்து வாசிக்க முடிகிறது என்றால் அது ஊவேசா அவர்களும் தாமோதரம் பிள்ளை போன்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தமிழுக்கு கொடுத்து சென்ற கொடை அது. சரி, அப்படின்னா புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டது? இப்போ ஊவேசா எழுதினாரும் அதில் பேப்பரில் எழுதினாருன்னா அந்த புத்தகம் அந்த பேப்பர் தானே. ஸோ பேப்பரில் எழுதப்பட்டது, பேப்பர் எப்போ கண்டுபிடிச்சாங்க, அப்படி பேப்பரில் எழுதப்பட்ட முதல் தமிழ் புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அங்கேயும் படிக்கிறோம். பேப்பரை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் தான் அப்படிங்கிறத படிக்கிறோம். எங்கள் வரலாறை படிக்கின்ற போது, டெல்லி சுல்தான்களை படிக்கின்ற போது முகமது பின் துக்ளக் சில்வர் வெள்ளி காயின்ஸுக்கு ஷார்ட்டேஜ், வெள்ளிக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால் வெள்ளியில் ஒரு நாள் நாணயங்களை வெளியிட முடியலை. அப்போ தான் ஒரு டோக்கன் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பர் கரன்சியை அவர் வெளியிட ஆரம்பித்தார்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பக்கத்திலேயே நிறைய அரசர்கள், குப்லாய் கான் அப்படிங்கிற ஒரு பக்கத்து தேசத்து அரசர் தாளில் ரூபாய் நாணயங்களில் பேப்பரில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். ஸோ அப்படின்னா பேப்பர் எங்கேருந்து வந்ததுன்னா சீனர்கள் தான் முதலில் பேப்பரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு படிக்கிறோம். சரி, இப்போ பேப்பர் வந்துருச்சு. ஆனால் நம்ம அதுக்கு சுமேரியர்கள் எழுத்தை கண்டுபிடிச்சாங்க. நம்மளும் பனை ஓலைகளில் செப்பு பட்டயங்களில் கல்வெட்டுகளையும் எழுதியிருக்கிறோம். சரி, அப்படியே இந்த நம்மளுடைய எழுத்துக்கள் எப்படி புத்தகத்தில் வர ஆரம்பித்தது அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் தான் முதல்ல புத்தகத்தில் தங்களுடைய புத்தகத்தை எழுதி வெளியிட்டது ஐரோப்பியர்கள் தான். அந்த ஐரோப்பியர்கள் தான் நம்ம இந்தியாவை
200 250 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். இதில் ஒரு வியப்பு என்ன தெரியுமா? அந்த விஷயத்தை தேடுறப்ப அந்த ஐரோப்பாவில் தான் புத்தகங்கள் எழுதி அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அப்படி ஐரோப்பிய மொழிகள் அல்லாமல் எழுதி அச்சிட்டு வெளியிடப்பட்ட முதல் மொழி என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குது. தமிழில்தான் முதலில் நூலை அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள். எங்க? ஐரோப்பாவில் ஐரோப்பியர்களே பார்த்தீங்கன்னா தமிழில் முதலில் நூலை அச்சிட்டு வெளியிட்டார்கள். இதில் என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, அப்படி வெளியிட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1554ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அந்த முதல் புத்தகம் வெளியாகிருக்கிறது. இந்த முதல் புத்தகம் அந்த வெளியிட்ட அந்த புத்தகத்தின் பெயர் கார்த்தில்லா என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயரே. அந்த புத்தகம் வெறும் 38 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். 38 பக்கத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ரோம்ல நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களை தமிழ் சொற்களை ரோமினுடைய சொற்களை பயன்படுத்தி அதில் எழுதியிருக்கிறாங்க. அதற்கு கீழே போர்ச்சுகலினுடைய மொழிபெயர்ப்பையும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகங்களை வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடியைச் சேர்ந்த 3 பேர், வின்சென்ட், ஜோர்கவா அப்படிங்கிற உட்பட ஒரு 3 பேர் தான் அந்த புத்தகங்கள் வெளியாவதற்கு அடிப்படையாக உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா உலகில் முதலில் ஐரோப்பியர்கள் தான் புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி ஐரோப்பாவிலே ஐரோப்பிய மொழி இல்லாமல் வெளியான முதல் புத்தகம் அப்படின்னா தமிழ் மொழியில்தான் வெளியாயிருக்குது. அதான் 1554. 1563 தான் ரஷ்ய மொழியே அச்சிடாகுது. புத்தகத்தில் முதல் ரஷ்ய புத்தகம் 1563 அச்சிடப்படுகிறது. சீன புத்தகம் 1584 தான் சீனாவினுடைய புத்தகமே அச்சிடப்படுகிறது. அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்பே தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டிருக்குது. அப்படின்னா ஐரோப்பிய மொழிகள் அல்லாமல் உலகிலேயே முதலில் அச்சேரிய மொழி அப்படின்னா தமிழ் தான். அதை படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு பெரிய தொன்மையான அந்த மொழிக்கான சொந்தக்காரர்களாக நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எல்லாம் என்னதவம் செய்தோம் இந்த தமிழ்நாட்டில் வந்து பிறக்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் எவ்வளவு கல்வெட்டுக்கள், அந்த பனை ஓலைகள் இதையெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் தேடி கண்டுபிடித்து எடுக்கிறார்கள் என்றால் அவங்க ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இந்தியாவில் 100 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் 52க்கு மேற்பட்ட கல்வெட்டுக்கள் தமிழில்தான் கிடைக்கின்றன. அதாவது தமிழ் அப்படின்னா தமிழி வட்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழினுடைய முந்தைய வடிவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக கிடைக்கிறது. சரி, இப்போ கீழடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பனை ஒரு பானையில் இருக்கக்கூடிய ஓடு, அந்த ஓட்டில் ஏதாவது கீரல்ல எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய கீரல்ல இருக்கக்கூடியதை தமிழ் பிராமி தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரி, அந்த எழுத்துக்களையும் சேர்த்துக்கிட்டோம்னா, அப்படி பானை ஓடுகளில் இருக்கக்கூடியதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 75 விழுக்காட்டிற்கு மேலே அகல் ஆராய்ச்சியில் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழுடைய முந்தைய வடிவ எழுத்துக்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இப்படிலாம் பார்க்குறப்ப இந்த நம்ம இன்னொரு சந்தேகம் வரும். என்ன, நம்ம படிச்சிருப்போம் தமிழின் முதல் வெளியான புத்தகம் தம்பிரான் வணக்கம்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போ சார் வந்து கார்த்தில்லான்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு 2 சந்தேகங்கள் இருக்கும். 2க்கும் என்ன வித்தியாசம்? இந்த கார்த்தில்லா அப்படிங்கிற புத்தகம் 1554 வெளியான புத்தகம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தம்பிரான் வணக்கம் எப்போ வெளியாச்சு? 1578 வெளியாச்சு. தம்பிரான் வணக்கம் கேரளாவில் கொல்லம் அப்படிங்கிற இடத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம். ஆனால் கார்த்தில்லா அப்படிங்கிற புத்தகம் 1554 இந்தியாவிற்கு வெளியே ஐரோப்பாவில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம். இந்த கார்த்தில்லா அப்படிங்கிறதுல தமிழ் சொற்களை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களாகவே அவங்க எழுதலை, ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. அதை அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது 2ஐயும் பண்ணது தூத்துக்குடியை சேர்ந்த 3 தமிழர்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அந்த புத்தகம் இன்றும் அந்த நாட்டினுடைய போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பத்திரமாக, லிப்பன் என்று நினைவு வருது, ஸோ லிப்பன் நினைக்கிறேன், அந்த லிப்பன் என்ற அருங்காட்சியகத்தில் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளார அந்த புத்தகம் இன்னும் இருக்கு. 1554 அச்சடிக்கப்பட்ட புத்தகம். அதில் தமிழ் சொற்கள் தான், ஆனால் அது தமிழாக இல்லை, ரோமன்லையும் போர்ச்சுகல் மொழியிலையும் இருக்குது. அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை தமிழிலேயே எழுதி அச்சிட்டு வெளியான புத்தகம் என்றால் அது இந்தியாவில் வெளியான புத்தகமான 1578 கேரளா கொல்லத்தில் வெளியான தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற அந்த புத்தகம் தான். இந்த புத்தகமும் வெறும் 16 பக்கங்களை உடைய ஒரு குட்டி புத்தகம்.
பாருங்க, நம்ம ஒரு மொழியை பேசுகிறோம், அந்த மொழியை எழுதுகிறார்கள், அந்த மொழியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக புத்தகங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கருவியா இருக்கு. இந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மனிதரிடையும் பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னம்னா நம்ம உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சந்திக்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது பாசிபிளே கிடையாது. ஆனால் அப்படி உலகின் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டர்மீடியட் கருவியாக இருக்கக்கூடியது எதுனா புத்தகங்கள் தான். அந்த புத்தகத்தின் வழியாகத்தான் நாம் உலகத்தையே அறிந்து கொள்கிறோம். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடியதான். ஸோ அதை அனைத்துமே நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு புத்தகம், ஒரு வாசிப்பு அப்படிங்கக்கூடியது நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அது ஒரு டைம் மிஷின் மாதிரி. நீ கடந்த காலத்துக்கு போகணும்னா ஒரு சங்க இலக்கியத்தை வாசித்தா போதும். நீங்கள் இக்காலத்தில் இருக்க வேண்டும் என்றால் இக்காலத்தில் வெளியான ஒரு செய்தித்தாளையோ அல்லது ஏதேனும் ஒரு புத்தகத்தையோ வாசித்தால் போதும். நீங்கள் எதிர்காலத்துக்கு போகணும் அப்படின்னோம்னா அறிவியலுடைய புனைவு கதைகளை வாசித்தால் போதும், நம்ம எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். புத்தகங்கள் அப்படி டைம் மிஷினாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு போட்டித் தேர்விற்கு இருக்கக்கூடியதும் பள்ளி பாட புத்தகங்கள். எப்படி ஒரு பாட புத்தகம் இல்லாத வேறு புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்கிறதோ அதுபோல் தான் இந்த பள்ளி பாட புத்தகங்கள் நம்மை அரசு பணி அப்படிங்கிறதுக்கு அழைத்து செல்வதற்கான மிக முக்கியமான கருவியாகவும் இருக்குது. ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை, அதில் தமிழில் வெளியான ஒரு முதல் புத்தகத்தை தான் இந்த காணொலியில் பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எப்படியெல்லாம் நாம் சுவாசிக்கிறோமோ உயிர் வாழ்வதற்கு, அப்படி அந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு வாசிப்பும் அவசியம் என்ற செய்தியோடு இந்த நாள் விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.